துர்காதேவி. காலதேவன் சொன்ன வேலையை செய்யாது தோல்வியடைந்து வந்ததால் ஜுவாலாசுரனை அழிக்கிறார். குழந்தையை மகாராஜா பத்திரமாக மீட்டு வந்ததால் அகத்திய முனிவர் பெயர் சூட்டு விழாவை நடத்துமாறு சொல்கிறார். இனி நடப்பது நெஞ்சம் துள்ளுதே ஆனந்தத்தில் மிகுந்து, ஓ நெஞ்சம் துள்ளுதே ஆனந்தத்தில் மிகுந்து, இம்மண்ணே மின்னதே தேவியை சுமந்து, இம்மண்ணே மின்னதே தேவியை சுமந்து, ஓ நெஞ்சம் துள்ளுதே ஆனந்தத்தில் மிகுந்து, ஓ நெஞ்சம் துள்ளுதே ஆனந்தத்தில் மிகுந்து, இம்மண்ணே மின்னதே தேவியை சுமந்து, இம்மண்ணே மின்னதே தேவியை சுமந்து, ஓ நெஞ்சம் துள்ளுதே ஆனந்தத்தில் மிகுந்து. ஓரக்கை கட்டுதே யாருள்ளமும் மெதுவாய், ஓரக்கை கட்டுதே யாருள்ளமும் மெதுவாய், ஆரண்யமானதே கோயிலின் நகலாய், ஆரண்யமானதே கோயிலின் நகலாய், ஓரக்கை கட்டுதே யாருள்ளமும் மெதுவாய், ஓரக்கை கட்டுதே யாருள்ளமும் மெதுவாய், ஆரண்யமானதே கோயிலின் நகலாய், ஆரண்யமானதே கோயிலின் நகலாய், ஓரக்கை கட்டுதே யாருள்ளமும் மெதுவாய். பிரபு, இன்று அன்னையின் பெயர் சூட்டு விழா கோலாகலமாக நடக்கவிருக்கிறது. ஆம் தேவேந்திரா, இந்த அற்புதமான விழாவை கண்டுகளிப்பதற்கு மிகவும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். நாராயண நாராயண. பிரபு, என்னுடைய ஆழ்மனதில் அடிக்கடி ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. அதாவது, நம் துர்கை அன்னைக்கு பெயர் சூட்டுவதற்கு உலகில் அப்படி என்ன பெயர் உள்ளது? அந்த சந்தேகத்தை தாங்கள் தான் நிவர்த்தி செய்ய வேண்டும். தேவரிஷி நாரதரே, பெயர் எப்படி இருந்தாலும் உள்ளத்தின் பாவத்தோடு அப்பெயரை நாம் உச்சரிக்கும் போது அதற்கு சக்தி வந்துவிடும் நாரதா. பெயர் நிரந்தரமானதல்ல. ஒருவரை அழிக்க வேண்டும் என்று தோன்றும் பொழுது நம் மனதில் உருவாகும் பெயரே போதும். தன்னை எந்த பெயரில் அழைக்க வேண்டும் என்பதை துர்க்கை அன்னையே தீர்மானித்து விடுவாள். தன் பக்தையின் மனதில் அந்த பெயரை துர்க்கை சொல்ல வைத்து விடுவாள். அதே பெயரில் இந்த பூவுலகில் பிரசித்தி பெறுவாள். இந்த விழா மனிதர்களுக்கு நடத்துவது போல் தோன்றினாலும் இது ஒரு தெய்வீக திருவிழா. நானே அங்கு செல்ல வேண்டும் என்று மிகவும் ஆவலோடு உள்ளேன். அன்னைக்கு அவர்கள் என்ன பெயர் சூட்டுவார்கள்? ஆயுஷ் ஹோமம் முடிந்துவிட்டது. இனி குழந்தைக்கு பெயர் சூட்ட வேண்டும். மகளே சித்ரா, நீ உன் தோழிக்காக நிறைய பெயரை தேர்ந்தெடுத்து வைத்திருப்பதாக சொன்னாயே. என்னென்ன பெயரெல்லாம் தேர்ந்தெடுத்தாய் என்று என்னிடம் சொல்லம்மா. மீனாட்சி, திரிபுர சுந்தரி, பகவதி, மகளே சித்ரா, ஆனால் இவை அனைத்தும் துர்கை அன்னையின் பெயராயிற்றே. ஆமாய் மகரிஷி, என் தோழியையும் துர்கை அன்னை தானே தந்தாள். இதனால் அவளுடைய பெயரும் அன்னை துர்கையின் பெயரில் ஏதாவது பெயரை ஏன் வைக்க கூடாது? நீ சொல்வது மிகவும் சரிதான் மகளே. இந்த குழந்தைக்கு ஜாதகப்படி எந்த எழுத்தில் பெயர் ஆரம்பிக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன். அதை அவள் ஜாதகத்தை பார்த்துதான் சொல்ல வேண்டும்.
இந்த ஜாதகத்தின்படி இந்த குழந்தையின் பெயர் கா என்ற எழுத்தில் ஆரம்பிக்க வேண்டும். தேவி, கா என்ற அக்ஷரத்தில் என்ன பெயர் வைப்பது? அதை நான் சொல்கிறேன். அதை நீதான் கூற வேண்டும். உன் மனதில் என்ன பெயர் தோன்றுகிறதோ அதையே இந்த குழந்தைக்கு சூட்டி விடுவோம். சொல். குருமத நாராயணி, மகரிஷி காத்தியாயனரின் மகளுமான, அத்துடன் என் தோழியின் பெயர் காத்தியாயினி. காத்தியாயினி. காத்தியாயினி காத்தியாயினி. காத்தியாயினி காத்தியாயினி. காத்தியாயினி. என் மகள் காத்தியாயினி. காத்தியாயினி. நாராயண நாராயண காத்தியாயினி. காத்தியாயினி. அன்னை காத்தியாயினியை வணங்குகிறோம். ஸ்ரீ துர்கா நீதான் நம்புகிறோம். இவள்தான் எங்கள் மண்ணில் ஸ்ரீ துர்க்கையம்மா. ஸ்ரீ துர்கா காத்தியாயினி என்ற பெயர் மிகவும் அழகாக உள்ளது. ரிஷி காத்தியாயனரே, ஒரு விஷயம் தெளிவாகிறது. இன்று முதல் தங்கள் குழந்தை காத்தியாயினி என்ற பெயரில் பிரசித்தி பெற்று விளங்குவாள். ஸ்ரீ துர்கா தேவி, ஸ்ரீ துர்கா தேவி. இந்தாருங்கள் மகரிஷி காத்தியாயனரே, தங்கள் குழந்தையின் ஜாதகத்தை பாதுகாப்பாக வைத்திருங்கள். எனக்கு உத்தரவு தாருங்கள். நான் இங்கிருந்து புறப்பட வேண்டிய வேலை நெருங்கிவிட்டது. நான் உங்களுடன் கழித்த சில நிமிடங்கள் விலை மதிக்க முடியாதது, என்னால் மறக்க முடியாதது, மகிழ்ச்சியான தருணம். இந்த அனுபவத்தை எல்லாம் நான் வார்த்தைகளால் சொல்ல இயலாது. புறப்படும் முன் உங்கள் அனைவருக்கும் ஒரு வார்த்தை சொல்கிறேன். இந்த ராஜ்யத்தில் நான் கழித்த ஒவ்வொரு நிமிடத்தையும் என் ஆழ் மனதிற்குள் வைத்து பாதுகாப்பேன். தங்கள் சேவையை மறக்க மாட்டேன். ஏன் இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் கூறுகிறீர்கள் மகரிஷி? நான் அல்லவா தங்களுக்கு கடமைப்பட்டவன். விந்திய சிகரத்திலிருந்து கல்முள் பாராமல் என் மகளை காண இங்கு ஓடி வந்துள்ளீர்கள். தங்களை விட்டு பிரிவதற்கு எனக்கு சிறிதும் மனம் வரவில்லை தாயே. புறப்படும் முன் தங்களிடம் ஒரு சிறு கோரிக்கையை வைக்கிறேன் தாயே. தங்களது ஆசியும் கருணையும் எப்பொழுதும் என் மேல் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் தாயே. தாயே, தங்கள் சிரிப்பின் மூலம் எனக்கு ஆசி வழங்கிவிட்டீர்கள். எனக்கு தங்களின் ஆசி கிடைத்துவிட்டது. நாங்கள் மிகவும் பாக்கியசாலி மகரிஷி. தாங்கள் எங்கள் ராஜ்யத்திற்கு வந்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் மகரிஷி. நலமோடு வாழுங்கள். காத்தியாயினி மகள் ஜாதகமே, காத்தியாயினி மகள் ஜாதகமே. ஸ்ரீ துர்கா நீதான் நம்புகிறோம். இவள்தான் எங்கள் மண்ணில் ஸ்ரீ துர்க்கையம்மா. ஸ்ரீ துர்கா நீதான் நம்புகிறோம். இவள்தான் எங்கள் மகரிஷியே, ஏதோ ஒரு ரகசியத்தை நீங்கள் எங்களிடமிருந்து மறைக்கிறீர்கள். திடீரென்று என் மகளை காண வந்ததும், என் மகளின் ஜாதகத்தை குறித்து தந்ததும், என் மகளின் பெயர் சூட்டு விழாவை நடத்தி தந்துவிட்டு இப்பொழுது ஆனந்த கண்ணீரோடு செல்கிறீர்களே. மனதில் எத்தனையோ ஆசைகள் இருந்தும் அதை மறைத்துக் கொண்டு சென்று கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய இந்த வரவை நான் ஒருபோதும் மறவேன் மகரிஷி.
இன்று தங்களின் மனதில் ஒளிந்திருக்கும் அந்த ரகசியத்தை என்றாவது ஒரு நாள் நீங்கள் நிச்சயம் எங்களுடன் சொல்லித்தான் ஆக வேண்டும். அந்த காலம் வரும். சேனைகளே, பூலோகத்திற்கு உடனே செல்லுங்கள். அங்கே ஆசிரமத்தில் இருக்கும் அத்தனை குழந்தைகளையும், குறிப்பாக நவசக்தி கொண்ட அந்த குழந்தையையும் உடனே அபகரித்துக் கொண்டு பாதாளத்திற்கு வாருங்கள். ஞாபகம் இருக்கட்டும், ஆசிரமத்தில் இருக்கும் ஒரு குழந்தையையும் உயிரோடு விட்டு வைக்காதீர்கள். இந்த காலதேவனுக்கு மரணத்தை கொடுக்க போகும் அந்த குழந்தையை எங்கு மறைத்து வைத்தாலும் விடமாட்டான் இந்த காலதேவன். வாழ விடமாட்டேன். சேனைகளை புறப்படுங்கள். உத்தரவாசுரராஜனே. நெஞ்சம் துள்ளுதே ஆனந்தத்தில் மிகுந்து, ஓ நெஞ்சம் துள்ளுதே ஆனந்தத்தில் மிகுந்து, இம்மண்ணே மின்னதே தேவியை சுமந்து, இம்மண்ணே மின்னதே தேவியை சுமந்து, ஓ நெஞ்சம் துள்ளுதே ஆனந்தத்தில் மிகுந்து, ஓ நெஞ்சம் துள்ளுதே ஆனந்தத்தில் மிகுந்து, இம்மண்ணே மின்னதே தேவியை சுமந்து, இம்மண்ணே மின்னதே. இவையெல்லாம் எடுத்து வர வேண்டிய அவசியம் என்ன? மகரிஷியே, தங்களது குழந்தை இந்த நாட்டிற்கு நல்லது செய்வதற்காகவே பிறந்திருக்கிறார். ஆமாம் தேவி, தங்கள் குழந்தை பிறந்த பிறகு உலகம் முழுவதும் அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அற்புதங்களா? எந்த மாதிரியான அற்புதங்கள்? மகரிஷியே, நான் ஒரு பால் வியாபாரி. ஆனால் சில காலங்களாக எனது வியாபாரத்தில் நஷ்டம். ஆனால் தங்கள் மகள் பிறந்த நேரத்திலிருந்து எனது பசுவும் எருமையும் நிறைய பால் தருகின்றன. வியாபாரம் நன்றாக நடக்கின்றது. அதனால்தான் இந்த பரிசு. இதற்கெல்லாம் காரணம் தங்கள் மகள் பிறந்த நேரம்தான். ஆமாம் தேவி, கொஞ்ச காலமாக எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. எந்த மருந்து எடுத்துக்கொண்டாலும் அதனால் எந்த பலனும் இல்லை. ஆனால் என்று தங்களுக்கு இந்த குழந்தை பிறந்தாளோ அன்றையிலிருந்து என் உடல்நிலை குணமாகிவிட்டது. ஆம் மகரிஷி, தங்கள் மகள் எங்களையும் இந்த உலகத்தையும் காக்க வந்த தேவியாக நினைக்கிறோம். அன்னை ஸ்ரீ துர்கா, தங்களால் எங்கள் வாழ்வு வளம் பெற்றது. எங்கள் மகள் கார்த்தியாயனிக்கு தாய் தந்தையராகும் வாய்ப்பை தாங்கள்தான் தந்துள்ளீர்கள். சொல்லுங்கள், அன்னை ஸ்ரீ துர்கா, அன்னை ஸ்ரீ துர்கா, அன்னை ஸ்ரீ துர்கா. என்ன செய்து கொண்டிருக்கிறாய் மகளே? சித்ரா, இந்த இடத்தை எதற்காக அலங்கரிக்கிறாய்? அம்மா, என் தோழி காத்தியாயினிக்காக தனி அறை அலங்கரிக்கிறேன். காத்தியாயினிக்காக தனி அறையா? தந்தையாரே, காத்தியாயினி இங்கே வரும் பொழுது அவள் தங்குவதற்கு தனி அறை தேவைப்படும் அல்லவா? அவளுக்கு எப்பொழுதும் 2 வீடுகள் இருக்கின்றது என்று நினைவில் இருக்க வேண்டும். ஒன்று இந்த அரண்மனை, மற்றொன்று ஆசிரமம். நீ சொல்வது சரிதான் சித்ரா. ஆனால் தற்பொழுது உன் தோழி சிறு குழந்தை. அம்மா, அவள் சிறு குழந்தையாக இருந்தால் என்ன? அவளுக்கு என்று ஒரு அறை இருக்கதானே வேண்டும். எத்தனை நாள் குழந்தையாக இருப்பாள்? நீங்கள் பார்த்து கொண்டே இருங்கள் அம்மா. அவள் சீக்கிரமாக வளர்ந்து விடுவாள். பிறகு நாங்கள் சேர்ந்து விளையாடுவோம்.
நிறைய கதைகள் பேசுவோம். தேவியின் அருளால் உன் தோழி சீக்கிரமே வளரட்டும். உங்கள் இருவரின் தோழமை இந்த உலகத்திற்கே எடுத்துக்காட்டாக விளங்கட்டும். நீ எந்தன் செல்வம் செல்வம், நீ எந்தன் வெல்லம் வெல்லம், கால்களிலே நான் தந்த கொலுசுகள் மின்னும் சத்தம், நீ எங்கும் செல்லும் போதும் கேட்குமடி. ஜல் 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 ஓசை ஒலிக்கும் ஓடிடும் போதும் நீயும், ஜல் 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 ஓசை ஒலிக்கும் ஓடிடும் போதும் நீயும், சின்ன சின்ன ஆட்டம் ஆடிய கண்ணில் காட்டுவாய் நீயும் மாயம், சின்ன சின்ன ஆட்டம் ஆடிய கண்ணில் காட்டுவாய் நீயும் மாயம். கொஞ்சம் தாய் மனம் தாவிடும் மகிழ்ச்சியில் பூக்கும் பூக்கும் சிறு சிறு குறும்பீனை செய்வாய் நீயேதானே, அனைத்திலும் இன்பம் இன்பம் பார்க்கிறோமே. உந்தன் கையில் உள்ளது எல்லாம் ஆனந்தம் தானே தாயே, உந்தன் கையில் உள்ளது எல்லாம் ஆனந்தம் தானே தாயே, தந்தை தாய்க்கும் ஆனந்தம் ஊட்டுவாய் உந்தன் கைகளால் நீயே, தந்தை தாய்க்கும் ஆனந்தம் ஊட்டுவாய் உந்தன் கைகளால் நீயே. கொஞ்சம் தாய் மனம் தாவிடும் மகிழ்ச்சியில் பூக்கும் பூக்கும் சிறு சிறு குறும்பீனை செய்வாய் நீயேதானே, அனைத்திலும் இன்பம் இன்பம் பார்க்கிறோம். நில் காத்யாயினி. ஸ்ரீ துர்கா தேவி, ஸ்ரீ துர்கா தேவி. ஆசிரமத்தை விட்டு வெளியே போக கூடாது என்று எத்தனை முறை சொல்வது? தேவி, என் மகளை வெளியே செல்லக்கூடாது என்று ஏன் தாங்கள் உத்தரவு போடுகிறீர்கள்? பார்த்தீர்களா, என் மகளின் முகம் மிகவும் வாடிவிட்டது. நாம் இருவரும் இனி உன் அன்னையிடம் பேச வேண்டாம். என்ன?
பாதாள பைரவியே, 7 வருடங்களாக அந்த குழந்தையை தேடி தேடி கலைத்து போய்விட்டான் இந்த காலதேவன். இன்று வரை அவள் இருக்கும் இடம் கூட எனக்கு தெரியவில்லை. அந்த குழந்தையை கொண்டு வர என்னவெல்லாம் செய்தேன் தெரியுமா? சாம, தான, பேத, தண்டம் எல்லா வழிகளிலும் முயற்சி செய்து பார்த்து விட்டேன். அந்த குழந்தைக்காக எனது தாயாரையும் அவமானம் செய்தேன். நெஞ்சம் துள்ளுதே ஆனந்தத்தில் மிகுந்து, ஓ நெஞ்சம் துள்ளுதே ஆனந்தத்தில் மிகுந்து, இம்மண்ணே மின்னதே தேவியை சுமந்து, இம்மண்ணே மின்னதே தேவியை சுமந்து, ஓ நெஞ்சம் துள்ளுதே ஆனந்தத்தில் மிகுந்து, ஓ நெஞ்சம். காத்யாயினி, ஆனந்தத்தில் மகளே எங்கிருக்கிறாய்? காத்யாயினி, கார்த்தியாயினி எங்கே குருமாதா? அவள் கரங்களால் எங்கள் வீட்டில் செம்பருத்தி செடியை நட வேண்டும். ஆமாம் தேவி, அவள் கைகளால் நட்ட பூச்செடி என்றுமே கருகுவதில்லை. நானும் அவளைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறேன். எங்கு சென்றாள்? கார்த்தியாயினி, கட்டுதே யாருள்ளமும் எதுவாய் ஆரண்யமானதே, கோயிலின் நகலாய் ஆரண்யமானதே, கோயிலின் நகலாய் ஓரக்கை கட்டுதே யாருள்ளமும் மெதுவாய், ஓரக்கை கட்டுதே யாருள்ளமும் மெதுவாய் ஆரண்யமானதே, கோயிலின் நகலாய் ஆரண்யமானதே, கோயிலின். கார்த்தியாயினி எங்கு போய்விட்டாயம்மா? குருமாதா, கார்த்தியாயினி எங்கே? அவளுக்கு நான் இந்த பிரசாதத்தை கொடுக்க வேண்டும். கண்டிப்பாக கொடுங்கள். ஆனால் முதலில் அவளை தேடுங்கள். மகளே எங்கே இருக்கிறாய்? பட்டதே பேர் சூட்டிட உனக்கு, ஊரொன்று பட்டதே பேர் சூட்டிட உனக்கு, நீ பெண்ணே இல்லையே பூமியின் விளக்கு, நீ பெண்ணே இல்லையே பூமியின் விளக்கு, ஊரொன்று பட்டதே பேர் சூட்டிட உனக்கு. மும்மூர்த்தி தேவர்கள் ஓ போற்றிட வருவார், மும்மூர்த்தி தேவர்கள் ஓ போற்றிட வருவார், ஸ்ரீ துர்க்கை என்றுதான் உன்னையும் புகழ்வார், ஸ்ரீ துர்க்கை என்றுதான் உன்னையும் புகழ்வார் மும்மூர்த்தி தேவர்கள். போகாதே என்றால் கேட்கிறாயா? கார்த்தியாயினி எங்கே இருக்கிறாய்? குருமாதா. சித்ரா. குருமாதா, என் தோழி எங்கே இருப்பாள் என்று எனக்கு தெரியும். நான் போய் சீக்கிரமாக அழைத்து கொண்டு வருகிறேன். நீங்கள் கவலைப்படாதீர்கள், நான் இருக்கிறேன் அல்லவா? காட்டு ராஜா, நான் இந்த வனத்தில் நடமாடும் போது அனைத்து பட்சிகளும் என்னை சுற்றுகிறது. மரம், செடி, கொடி இவை அனைத்தும் என் வரவுக்காகவும் என் தரிசனத்திற்காகவும் காத்திருக்கிறது என்பது எனக்கு தெரியும். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? உங்களை சந்திப்பதற்காக நானும் மிகவும் ஆவலுடன் காத்திருந்தேன். ஆனால் நாம் உலக நியதிக்கு கட்டுப்பட்டவர்களாயிற்றே.
இந்த பூவுலகில் எந்த தேவதையோ எந்த கடவுளோ அவதாரம் எடுத்தாலும் 2 நியமங்களுக்கு கட்டுப்பட்டுதான் நடக்க வேண்டும். ஒன்று, நாம் எந்த காரணத்திற்காக அவதாரம் எடுக்கிறோமோ அதன்படிதான் நடக்க வேண்டும். இரண்டாவது நியமம் என்னவென்றால், மனிதனாக நாம் பிறக்கும் பொழுது அனைத்து மனிதர்களுக்கும் நாம் மரியாதை கொடுக்க வேண்டும். கடவுளாக இருந்தாலும் மனிதனின் நியமம் படிதான் நாம் நடக்க வேண்டும். அதனால்தான் எனக்கு இந்த பூவுலகில் ஒரு தாய், ஒரு தந்தை, ஒரே ஒரு தோழி. உங்கள் எல்லோரையும் சந்திக்க வேண்டும் என்றுதான் என் தாயாருக்கு தெரியாமல் இங்கு வந்துள்ளேன். என் தாயார் என்னை திட்டிக் கொண்டிருப்பார்கள். இன்னொரு விஷயம் தெரியுமா, நான் இங்கு வருவது என் அருமை தோழி சித்ராவுக்கு கூட தெரியாது. யாருக்கும் தெரியாமல் வருவதில் ஒரு சுகம் இருக்கிறது. இதை உங்களிடத்தில் கூறுவதில் எனக்கு எந்த கூச்சமும் இல்லை. பூவுலகில் ஜீவன்களோடு வாழும் பாக்கியம் வேறு யாருக்கும் கிடைக்காது. காத்தியாயினி, காத்தியாயினி, பார்த்தீர்களா, என் அருமை சித்ரா வந்துவிட்டாள். இப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? श्री दुर्गा देवी, श्री दुर्गा देवी. குருமாதாவிடம் சொல்லாமல் நீ எதற்கு இங்கு வந்துள்ள காத்தியாயினி? ஆமாம், நீ இங்கு யாருடன் பேசிக் கொண்டிருக்கிறாய்? என் கண்களுக்கு யாருமே தெரியவில்லையே. சித்ரா, நான் இங்கு எதற்காக வந்தேன் என்றால், என் அருமை தோழி சித்ரா என்னை இங்கு தேடி வர வேண்டும் என்பதற்காகத்தான். அப்படியா? என்னை துன்புறுத்த வேண்டும் என்றுதான் இப்படி செய்கிறாயா? சரி, நான் இனிமேல் உன்னிடம் பேச போவதில்லை. நான் சொல்வதை கேள். நான் எதையும் கேட்க விரும்பவில்லை. உலகத்தில் எவ்வளவு பெரிய சிக்கலையும் தீர்த்து வைக்க முடியும். ஆனால் ஒருவரிடம் உண்மையான அன்பு செலுத்தும் போது அவளிடம் பொய் கூறுவது மிகவும் சிக்கலை தரும். அவளை சமாதானம் செய்வோம். நில் சித்ரா, நில். சித்ரா, இவ்வளவு வேகமாக எங்கே செல்கிறாய்? அப்படியென்றால் உலக மக்கள் சொல்வது உண்மைதான் இல்லையா? உலக மக்கள் என்ன சொல்கிறார்கள்? என்ன உண்மை? அதுதான், நீதான் துர்கையிடம் என்னை தோழியாக கேட்டாயாம். எனக்காக நீதான் துணிகளையும் தயாரித்தாயாம். நீதான் என்னுடைய பெயரையும் தேர்ந்தெடுத்து சொன்னாயாம். இதுபோல் பல விஷயம். இது எல்லாமே பொய்தானே? எப்படி இது பொய்யாகும்? ஒவ்வொரு விஷயமும் உண்மைதான். இல்லை, நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏற்றுக்கொள்ள மாட்டாயா? அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நீ துர்கை அன்னையிடம் நான் உன் தோழியாக வர வேண்டும் என்று வேண்டியது உண்மையானால், அன்போடு என் பெயரை தேர்ந்தெடுத்தது உண்மையானால், என்னிடம் நீ கோபித்துக் கொண்டு வந்திருப்பாயா? அதனால்தான் இதெல்லாம் பொய் என்று கூறினேன். நான் உன்னிடம் கோபம் கொள்ளவில்லை. நீ விசித்திரமாய் நடப்பதை பார்த்து நான் மிகவும் துன்பப்படுகிறேன். அது மட்டுமில்லை, உன்னிடம் இத்தனை நாட்கள் பழகியும் உன்னை சிறிது கூட நான் புரிந்து கொள்ளவில்லை. எங்களாலும் எங்கள் அருமை தோழியை பற்றி தெரிந்து கொள்ள முடியவில்லை. அட லலிதா, சங்கரி, நீங்கள் எப்பொழுது வந்தீர்கள்? எங்கள் தோழிக்கு நெய்வேத்தியம் செய்வதற்காக வந்தோம். தோழிக்கு நைவேத்தியம் இதற்கு? நமது தோழி காத்தியாயினி நாம் அன்பாக எதை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்வாள். உனக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கிறேன் என்று பார் தோழி. வெல்லம் கொண்டை கடலையா? உனக்கு எது பிடிக்கும் என்று எனக்கு தெரியுமே. ஆமாம் சங்கரி, நீ வீட்டை விட்டு வெளியே வருவதற்கு உன் தந்தை எப்படி சம்மதித்தார்? என்றும் எனது தந்தை சங்கரி என் அனுமதி இல்லாமல் வெளியே சென்றால் தண்டனை நிச்சயம் என்றார். ஆனாலும் என் தோழியை பார்க்காமல் என் மனம் மாறாதே. அதனால்தான் இதை கொண்டு வந்தேன். ஆனால் நம் அருமை தோழி காத்தியாயினி பாண்டிவிற்கு கொடுக்காமல் எதையும் சாப்பிட மாட்டாளே. அவளது தோழன் பாண்டி எங்கே? இது இங்க இருக்கிறேன். கார்த்தியாயினி, எனக்கு வெல்லமும் கொண்டை கடலையும் கொடு. என் சாப்பாடு தீர்ந்து விட்டது.
சரி, இவன் இதை சாப்பிடட்டும். அதற்குள் நானும் சித்ராவும் ஆசிரமத்திற்கு சென்று வருகிறோம். சரி. ஒரு விஷயம், இன்று ஒரு புது விளையாட்டை விளையாடலாம். சரியா? வா போகலாம். காத்தியாயினி, அன்னைக்கு பூஜை செய்வதில் அனைவரும் ஈடுபட்டுள்ளார்கள். அதனால் நீயும் பேசாமல் பூஜைக்குள்ள ஏற்பாடுகளை செய். அதனால் நீ வெளியே சென்று வந்தது யாருக்கும் தெரியாது. கார்த்தியாயினி வந்து விட்டாயா? நீ எங்கள் வீட்டிற்கு வந்து உன் கரங்களால் செம்பருத்தி செடியை நட்டு தர வேண்டும். அப்பொழுதுதான் அது செழித்து வளரும். அது மட்டுமில்லை கார்த்தியாயினி, நான் உனக்காகவே பிரசாதம் தயார் செய்து வைத்திருக்கிறேன். என் வீட்டிற்கு வந்து சாப்பிடுவாய் அல்லவா? நீங்கள் எனக்காக செய்த பிரசாதத்தை நான் உங்கள் வீட்டிற்கு வந்து எடுத்துக்கொள்வேன். நீ எங்கேயும் போக கூடாது. நீங்களும் சேர்ந்து விட்டீர்களா? அனைவரும் செல்லுங்கள், சென்று வேலையை பாருங்கள். சொல்கிறேன் அல்லவா? நீ எங்கு சென்றிருந்தாய்? அம்மா, அர்ச்சனை செய்வதற்கு புஷ்பம் எடுத்து வந்தேன். இந்த ஆசிரமத்தை விட்டு என் அனுமதி இல்லாமல் எங்கும் செல்ல வேண்டாம் என்று உன்னிடம் எத்தனை முறை சொல்வது? இந்த சின்ன விஷயத்தை கூட உன்னால் புரிந்து கொள்ள முடியாதா? கார்த்தியாயினி, உனக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் நான் என்ன செய்வேன் அம்மா? அம்மா, நீங்கள் தேவையில்லாமல் கவலைப்படுகிறீர்கள். எனக்கு எதுவும் நேராது. ஆரம்பித்து விட்டாயா? எப்பொழுது நான் என்ன சொன்னாலும் இதே பதில்தான். எனக்கு ஒன்றும் ஆகாது, நீ கவலைப்படாதே. மகளே, நீ பிறப்பதற்கு முன்பே பல கஷ்டங்களை நீ அனுபவித்து விட்டாயம்மா. உன்னை காப்பாற்றுவதற்கு நானும் உன் தந்தையும் தினமும் கஷ்டப்பட்டோம். உனக்கேன் இதெல்லாம் புரியவில்லை? நான் ஒரு பைத்தியக்காரி போல் உன்னை வெளியே செல்லக்கூடாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் நீ ஒவ்வொரு முறையும் எனக்கு தெரியாமல் ஆசிரமத்தை விட்டு வெளியே செல்கிறாய். ஆனால் தாயே, நீங்களே பார்க்கிறீர்கள், இன்று வரை எனக்கு எதுவும் ஆகவில்லை. நல்லது, என் பேச்சை நீ கேட்க மாட்டாய். அன்னை துர்கா தேவியே, இந்த குழந்தையை நீதான் காப்பாற்ற வேண்டும். எப்படி சொல்லி இவளுக்கு நான் புரிய வைப்பேன்? நீங்கள் இருவரும் குற்றவாளிகள் அல்ல. உங்களுக்கு பிறக்கப் போகும் குழந்தைதான் குற்றவாளி. எனக்கு மரணத்தை அளிக்கப் போகும் குழந்தையை நான் மரண வாயிலுக்கு அனுப்பி வைப்பேன். நான் கொடுக்க போகும் சித்திரவதையை தாங்க முடியாமல் நீங்களே மரணத்தை எனக்கு தாருங்கள் என்று கெஞ்சுவீர்கள். செல் மகளே, இன்று முதல் நான் உன்னிடம் பேச போவதில்லை. பேசவே போவதில்லை. இங்கிருந்து செல். அம்மா, என்னிடம் பேசாதே. என் பேச்சை கேட்காத போது நான் ஏன் உன்னிடம் பேச வேண்டும்? சுதந்திரமாக உன் இஷ்டப்படி செய். அம்மா, என்னிடம் பேச மாட்டேன் என்று சொல்கிறீர்கள் அல்லவா? ஆனால் உங்களிடம் பேசாமல் என்னால் எப்படி இருக்க முடியும் அம்மா? உண்மையிலேயே என்னிடம் அன்பு செலுத்துகிறாய் என்றால் பிறகு ஏன் நான் எத்தனை தடவை சொல்லியும் கேளாமல் இப்படி நடந்து கொள்கிறாய் மகளே?
அது நான் தவறு செய்துவிட்டேன். காத்யாயினி, நீ சிறு குழந்தை, உலகம் அறியாதவள், அழகு தேவதை. அதனால்தான் உனக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது என்று துடிக்கிறேன். உன் பாதுகாப்பை நினைத்து உன் தந்தை காத்யாயினரும் எவ்வளவு வருத்தப்படுகிறார் என்று தெரியுமா? நீ என் கண்ணெதிரே ஒரு நிமிடம் இல்லை என்றாலும் என் மனதில் ஏதேதோ கெட்ட நினைவுகள் தோன்றுகிறது. உனக்கு ஏதும் ஆபத்து நேர்ந்து விட்டால் நாங்கள் என்னம்மா செய்வது? எப்படி உயிரோடு இருப்போம்? எனக்கு என்னவோ என் அன்பே உனக்கு விலங்காகிவிட்டது என்று நினைக்கிறேன் மகளே. உண்மையில் நான் குற்றம் செய்துவிட்டேன் என்று நினைக்கிறேன். இல்லை அம்மா, ஏன் இப்படியெல்லாம் நினைக்கிறீர்கள்? எந்த தாயாவது குற்றவாளியாக முடியுமா? அதுவும் என் தாய் நிச்சயம் குற்றமற்றவர். அன்பென்னும் கடலாயிற்றே நீங்கள். அப்படி இருக்கும்போது தங்களுடைய அன்பு எனக்கு எப்படி விலங்காக மாறும்? தங்கள் அன்பு என்னை பொறுத்தவரை மிகப்பெரிய சக்தி அம்மா. தேவையில்லாமல் தங்கள் அன்பை நீங்கள் குற்றம் என்று சொல்கிறீர்கள். எந்த அன்பு பாசத்தை நீங்கள் குற்றம் என்று நினைக்கிறீர்களோ அதுதான் நம் வாழ்விற்கே ஆதாரம். நம் வாழ்வின் தத்துவமே நம் அன்பின் அடிப்படையில் தான் இருக்கிறது. தாங்கள் என் மீது மிகவும் பாசம் வைத்திருக்கிறீர்கள் என்று தெரியும். அதனால்தான் என் மீது இவ்வளவு அக்கறை காட்டுகிறீர்கள். நான் உங்களுக்கு குழந்தையாக பிறந்ததை நினைத்து பெரும் பாக்கியசாலி என்று எண்ணுகிறீர்கள். ஆனால் உங்களை போன்ற தாய் கிடைத்ததற்கு நான் தான் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். நீங்களே என் மீது கோபப்பட்டால் நான் எப்படி வாழ்வேன் தாயே? என் அருமை மகளே, நீ பெரிய புத்திசாலி. தாயே, நீ எந்தன் செல்வம் செல்வம், நீ எந்தன் வெல்லம் வெல்லம். கால்களிலே நான் தந்த கொலுசுகள் மின்னும் சத்தம் நீ எங்கும் செல்லும் போதும் கேட்குமடி. ஜல் 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 ஓசை ஒலிக்கும் ஓடிடும் போதும் நீயும். ஜல் 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 ஓசை ஒலிக்கும் ஓடிடும் போதும் நீயும். சின்ன சின்ன ஆட்டம் ஆடிய கண்ணில் காட்டுவாய் நீயும் மாயம். பிரசாதத்திற்காக வெளியே நிறைய பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கார்த்தியாயினின் கையால் பிரசாதம் வாங்காமல் போக மாட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஓ நெஞ்சம் துள்ளுதே ஆனந்தத்தில் மிகுந்து, ஓ நெஞ்சம் துள்ளுதே ஆனந்தத்தில் மிகுந்து. இம்மண்ணே மின்னதே தேவியை சுமந்து, இம்மண்ணே மின்னதே தேவியை சுமந்து. ஓ நெஞ்சம் துள்ளுதே ஆனந்தத்தில் மிகுந்து, ஓ நெஞ்சம் துள்ளுதே ஆனந்தத்தில் மிகுந்து. இம்மண்ணே மின்னதே தேவியை சுமந்து, இம்மண்ணே மின்னதே தேவியை சுமந்து. ஓ நெஞ்சம் துள்ளுதே ஆனந்தத்தில் மிகுந்து. ஓரக்கை கட்டுதே யாருள்ளமும் மெதுவாய், ஓரக்கை கட்டுதே யாருள்ளமும் மெதுவாய். ஆரண்யமானதே கோயிலின் நகலாய், ஆரண்யமானதே கோயிலின் நகலாய். ஓரக்கை கட்டுதே யாருள்ளமும் மெதுவாய், ஓரக்கை கட்டுதே யாருள்ளமும் மெதுவாய். ஆரண்யமானதே கோயிலின் நகலாய், ஆரண்யமானதே கோயிலின்
அகலாய் ஓரக்கை கட்டுதே யாருள்ளமும் மெதுவாய்